அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சில அப்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இந்த மைத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும், அதே மாதிரி இந்த நிறுவனம் மீண்டும் பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்கள் கிடைத்திருக்கு. அதே மாதிரி இந்த நிறுவனத்திற்கு ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான தகவல் வந்து கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் மீண்டும் புதிய புலியுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட போகுது அப்படின்றத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்தர்கள் வந்து கொடுத்துருக்காரு. சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து கூடிய விரைவில் மக்களிடையே பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. அதே மாதிரி மீண்டும் இந்த நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா, இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த நிறுவனம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து முடிந்திருக்கு. இந்த வழக்கில் என்ன அப்டேட்லாம் கிடைத்திருக்கு, ஆர்டர் காப்பி வந்து வந்திருக்கா வரலையா, இந்த நிறுவனத்துடைய வழக்கு முடிவுக்கு வந்து வந்திருக்கா இல்லையே, என்ன அப்டேட் தான் வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ இந்த நிறுவனத்தினால் ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறதாக ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் தமிழகத்தில் மதுரையை செயல்பட்டு வந்து கோலாகலமாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதத்தில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மீது எழுந்த புகாரின் அடிப்படையில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் முடுக்கப்பட்டதிலிருந்தே இனிமேல் இந்த வழக்கு வந்து முடியாமலே இருக்குது. இந்த தான் மீண்டும் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய புகாரை வந்து அனைத்துமே வந்து தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. இந்த நேரம் தான் மக்கள் அனைவருமே பெரிய குஷியில் வந்து மக்கள் மகிழ்ச்சியோடு வந்து இருக்காங்க. சக்தி ஆனந்த் அவர்களுக்கு கொடுத்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் மக்களோடு அனைவருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து செயல்படுவோம், இந்த நிறுவனம் மீண்டும் புதிய பொலிவுடன் செயல்படுத்துவோம் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய எம்டி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே மக்களுடைய பணங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்களுடைய பணங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பணம் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றதும் நீதிமன்றம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் உங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி இந்த நிறுவனத்தில் மீது புகார் அளித்தவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆதாரத்தோடு புகார் அளித்தால் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா இந்த புகாரை எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை அப்படின்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.